அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய பேருந்து சேவையை வந்து துவக்கி வச்சுருக்காங்க. ஆமாங்க, பல நாள் காத்திருப்பு, பல நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம். அந்த கனவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நினைவாயிருக்கு. இத்தனை வருஷம் காத்திருப்பு வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. அந்த புது சேவை, புது பஸ் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. கர்ணன் படத்தில் பார்த்துருப்பீங்க, அவங்க ஊருக்கு அந்த பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஃபீலிங் தான் சொல்லணும். சரி வாங்க மக்களே, இது எந்த பஸ்ஸு, எந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பார்த்தீங்கன்னா திருநின்றவூர். இந்த திருநின்றவூரில் பொது போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா பேருந்து சேவைகளும் இருக்குது, ரயில் சேவையும் இருக்குது. அதில் பெரும்பான்மையினர் பார்த்தீங்கன்னா ரயில் சேவை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சென்னை, அரக்கோணம், காட்பாடி இந்த முக்கியமான லைனில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஊர். ஆனால் இந்த திருநின்றவூரில் அமைஞ்சிருக்க கிராமங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேரணும் அப்படின்னாலே 4-5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸு இல்லைனா ஆட்டோ அந்த மாதிரி தான் பிடிச்சி வந்தாகணும். அப்படி ஒரு பகுதி தான் பார்த்திங்கன்னா இந்த ராஜாங்குப்பம், அன்னம்பேடு அப்படின்னு சொல்கிற இடம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இந்த ராஜாங்குப்பம் அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு. இந்த ராஜாங்குப்பம்லேருந்து பட்டாபிராம் பக்கத்தில் இருக்க தண்டுரை பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வருது. இந்த 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேருந்து சேவையுமோ ஆட்டோ சேவையும் எதுவுமே கிடையாது. இந்த கிராமத்து மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க மெயின் ரோட் போகணுன்னா திருநின்றவூர் போகணும், இல்லைனா பட்டாபிராம் போகணும். அதுக்கு அவங்க ஓனாக வந்து பைக் வச்சுருக்காங்க, அப்படி இல்லைனா சைக்கிள் வச்சுருக்காங்கன்னா அதில் போயிடுவாங்க. அது இல்லை அப்படின்னா நடந்து தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. தினமும் வேலைக்கு போகிறவங்களும் சரி, காலேஜு, ஸ்கூல் அந்த மாதிரி போகிறவங்களும் மிகவும் ஒரு சிரமத்துக்குள்ளே ஆகிட்டுருக்காங்க. இந்த கிராமங்களுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா இந்த கூவமாறும் ஓடிக்கிட்டு இருக்குது. புதுச்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தரைப்பாலமும் இருக்குது. மழை காலத்தில் என்ன ஆகும்னா அந்த தரைப்பாலத்துக்கு மேலே வந்து வெள்ளம் போகும். அந்த நேரத்தில் பூந்தமல்லியிலேருந்து திருநின்றவூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற இந்த 597C அப்படிங்கிற பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது வந்து சேஃப்டி ரீசன் தான். ஏன்னா வந்து தண்ணி மேலே போயிட்டுருக்கும்போது அதுக்கு மேலே வந்து வண்டி ஓட்டுறது கண்டிப்பாக ஒரு சேஃபான விஷயம் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற விதமாக தான் இந்த ராஜாங்குப்பம், அன்னம்பேடு வழியாக ஒரு புதிய பேருந்து சேவை வந்து இப்போ துவக்கி வச்சுருக்காங்க. ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா 54CCT. இது பூந்தமல்லியிலேருந்து திருநின்றவூர், திருநின்றவூர்லேருந்து பூந்தமல்லி, பூந்தமல்லியிலேருந்து பாரிவாக்கம், கோலப்பஞ்சேரி, சித்துக்காடு, அணைக்கட்டுச்சேரி, தந்துரை, கருணாகரஞ்சேரி, அன்னம்பேடு, கடைசியாக ராஜாங்குப்பம் வழியாக NSK நகர் கவர்மெண்ட் ஸ்கூல் வழியாக திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ரீச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியா மக்கள், எங்கள் ஏரியா மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இந்த பஸ்ஸை வந்து ரிசீவ் பண்ணாங்க. வரவேற்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம், பஸ்ஸு வந்து ஃபஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட்டாசெல்லாம் கூட வெடித்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து அதை பார்க்க முடியல அந்த டைமில். ஆரத்தியெல்லாம் கூட எடுத்தாங்க, பூசணிக்காய் உடைச்சாங்க. அப்புறம் அந்த முதல் நாள் அந்த முதல் சேவையில் பயணம் செஞ்சவங்களுக்கெல்லாம் தண்ணி பாட்டில், சாப்பாடெலாம் கூட கொடுத்தாங்க. ஏரியாவுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வீட்டை விட்டு வெளியே வந்து நின்று இந்த பஸ்ஸை வந்து நின்று பார்த்து ரசித்தாங்க. ஸோ மக்களே, நம்ம டிரைவர் சார் வந்துட்டார். திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம பஸ்ஸுக்கு கிளம்ப போகுது. அந்த காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டே போயிட்டு பஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே பஸ்ஸை போய் பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படி கூடவே தான் போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக வண்டி மூவிங்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் பைக் எடுத்துகிட்டு நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். பின்னாடி சீட்டில் வந்து என் தம்பி தான் உட்காந்துட்டு வீடியோ எல்லாமே எடுத்தான். ஸோ அவனும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம பஸ் வந்து திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி பூந்தமல்லி நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம ராஜாங்குப்பம், அன்னம்பேடு வழியாக பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. சூப்பரான கிராமத்து வழி இது. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே பஸ் வர அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த பேருந்து சேவையை வந்து துவக்கி வச்ச நம்ம தமிழ்நாடு அரசுக்கும், போக்குவரத்து கழகத்துக்கும், அதிகாரிகளுக்கும் நம்ம ஒரு பெரிய நன்றியை வந்து இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறோம். அப்புறம் மக்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நம்ம ஏரியா வண்டி, நம்ம வண்டி, இதை வந்து நாம் தான் பத்திரமா பார்த்துக்கணும். உங்கள் வரவேற்பை கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சேவைகள் வந்து தொடர்ந்து நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். இவ்வளோ நேரம் பேசிட்டு நம்ம பஸ்ஸை பற்றி பார்க்கவே இல்லைங்க. பஸ்ஸை பற்றி பார்த்துடலாம். இது அசோக் லேலண்டோட BS6 வண்டி, மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை பூந்தமல்லி டிப்போட வண்டி. இது ரூட் நம்பர் 54CCT. இது மகளிர் விடியல் பயணம், ஆர்டினரி ஃபேர் தான் வாங்குவாங்க. லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீ.
54C உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட்டாபிராம்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற வண்டி. அந்த ரூட்லேயே தான் இதையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் இது வந்து 54C சிட்டின்னு வச்சுருக்காங்க. சிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, கட் சர்வீஸ் தான். பூந்தமல்லியிலேருந்து தண்டுரை வரைக்கும் வந்துட்டு தண்டுரையிலேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்து நம்ம கருணாகரஞ்சேரி, அன்னம்பேடு, ராஜாங்குப்பம் வழியாக திருநின்றவூர் வராங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் மக்களே நம்ம திருநின்றவூர்லேருந்து ராஜாங்குப்பம் நோக்கி போயிட்டுருக்கிற நேரத்தில் எடுத்த விஷுவல்ஸ். ஸோ இந்த பஸ் ஸ்டாப் பார்க்குறீங்களா மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா திருநின்றவூர்லேருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு. இங்கே தான் 597C இந்த பஸ் வரும். ஆனால் இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே திரும்பி வர வழி இந்த வழி தான் ராஜாங்குப்பம் அன்னம்பேடு போகிறதுக்கு உண்டான வழி. இந்த மெயின் ரோடு வரதுக்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து நடந்து வருவாங்க. இல்லைன்னா பைக் இருந்துச்சுன்னா பைக்கில் வருவாங்க, சைக்கிளில் வருவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நடந்து தான் வருவாங்க. ஓகே, நம்ம பஸ் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த பஸ் வரக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம வீடியோட கடைசியில் பேசலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம ஏரியாவுக்குள்ளே பஸ் வந்தாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பராக கிராமங்கள் வழியாக வண்டி ட்ராவல் பண்ணி வந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு பல நாள் வெயிட் பண்ணி ஒரு பஸ்ஸு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள் மக்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க மக்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.